கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இன்ஃபோசிஸ் கம்பெனி அடுத்த குவார்ட்டர்லையோ இல்லை நெக்ஸ்ட் இயர்லேயோ வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரியுது. அதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுது. அது ஏங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டிக்சான் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் தெரியுது. அது ஏன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு காசு பணம். இது வீரா. இன்ஃபோசிஸ் அண்ட் டிக்சான் டெக்னாலஜி இது ரெண்டையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான மேட்டர் இருக்குது. அது என்னன்னா நதன் ஆண்டர்சன். இந்த நதன் ஆண்டர்சன் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டுக்கு மூளையாக செயல்பட்டவர் அவர் தான். அந்த ஒட்டுமொத்தமாக அந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். 10-12 பேர் தான் ஆஃபீஸில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் பண்ணுற வேலையெல்லாம் படுபயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த நதன்கிற பேரை கேட்டாலே கொஞ்சம் அலர்ஜி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து. நதன் பிரேக்கன் ஒரு பவுலர் இருந்தார்ல ஆஸ்திரேலியாவில். அவர் பவுலிங் போடும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஐயோ விக்கெட் எடுத்துகிட்டு வரோம் என்னமோன்ற மாதிரி ஒரு பீதியிலே கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் அது அந்த காலம். இப்போ எல்லாம் கிரிக்கெட்லாம் பார்க்குறதுல ரொம்ப வந்து டச் விட்டு போச்சு. அதை விட்டுருவோம். இப்போ இந்த நதன் ஆண்டர்சன் இருக்கார்ல, அவர் ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் மூலமாக அதானியை ஒரு பெரிய அடி அடித்தார். அதுக்கப்புறம் ஜாக் டோசி அடித்தார். அதுக்கப்புறம் கால் ஐக்கான் அடித்தார். இந்த 3 பேர் நிறுவனங்கள் மேலேயும் இவர் ஷார்ட் செல்லிங் பண்ணதுனால அவருடைய நெட்வொர்த் வந்து ஏகபோகத்து உயர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. எவ்வளோ தெரியுமா? $173 பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு சில மாதங்களே நெட்வொர்க் உயர்ந்திருக்கான். அது இவரோட ஃபோட்டோலாம் நம்ம தேடி பார்த்தோம்னா எல்லா நியூஸ் மேகசினும் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, அந்த லோ ஆங்கிளில் வச்சே போடுறாங்க. அது இந்த ஹாலிவுட் படத்திலலாம் வில்லன் நடந்து வரும்போது போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க. உண்மையிலேயே ஒரு வில்லன் தான் நிறைய கம்பெனிக்கு. பட் இந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு அதான் அப்படி வெளில வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து அதுலேருந்து நம்ம வெளில வந்துட்டு இன்ஃபோசிஸ் மேட்டர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்ஃபோசிஸ் கம்பெனி வந்து ரீசெண்டாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து ரொம்ப பேருக்கு மனவர்த்தம் ஆயிடுச்சு. என்னங்க நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பித்தாங்க. காரணம் என்னென்னா 37,933 கோடி தான் ரெவன்யூ. ப்ராஃபிட் வந்து 5,945 கோடி. இதை சீக்வென்ஷலாக பார்த்தீங்கனாலே 6,134 இருந்து 5,945 குறைஞ்சி போச்சு. அண்ட் லாஸ்ட் இயர் ஜூனோட கம்பேர் பண்ணும்போதும் பெரிய அளவில் க்ரோத் இல்லை. 5,362 5,945 தான். ஸோ இந்த மாதிரி ப்ராஃபிட் குறைஞ்சதுனால என்ன இது கம்பெனி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கே, ஓவரால் ஐடி செக்டரே டவுன் ஆகிருக்கு அப்படின்னு இருந்தாலும் இன்ஃபோசிஸ் மாதிரியான பெரிய தலைங்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு சறுக்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு. நிறைய பேர் வந்து பயந்தாங்க. பட் வரக்கூடிய காலங்களில் அந்த நிலை சரியாகும், இந்த நிலை மாறுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னா, இந்த கம்பெனியுடைய சிஓ மிஸ்டர் சலீல் பரீக்கிட்டேருந்து வந்திருக்கு. இது எப்படி நடக்க போகுதுன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏற்கனவே டோபாஸ் அப்படிங்கிற ஒரு ஏஐயை வந்து நாங்கள் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 3000 யூஸ் கேசஸ் அதில் இருக்குது அப்படின்னாங்க. இப்போது இந்த டோபாஸ் ஏஐயில் ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு அங்கே இருக்கிற இன்ஃபோசிஸ் எம்ப்ளாயிஸ் நிறைய பேரை வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் டொபாஸ் அப்படிங்கிற ஏஐ அசிஸ்டன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு 40,000 பீப்புளை ட்ரெயின் பண்ணியிருக்காங்களாம் இன்ஃபோசிஸில். இந்த நம்பர்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டு போகும். நம்பர்ஸ் அதிகமாகும்பொழுது இந்த டொபாஸ் ஏஐயை யூஸ் பண்ணக்கூடிய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்குதுன்னா என்ன ஆகும்னா, இவங்க எடுக்கிற ப்ராஜெக்டை சீக்கிரம் முடிப்பாங்க. சீக்கிரம் ப்ராஜெக்டை முடிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் வந்து நிறைய ப்ராஜெக்டை இவங்களால் எடுத்து அதை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்லாம் கொஞ்சம் சரியாயிருச்சு அப்படின்னா மற்ற கம்பெனியை விட இந்த கம்பெனி இன்னும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் தெரியுது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய மேட்ரு. ஸோ இன்றைக்கி நிலைமை பார்த்தீங்கன்னா 1,390 அந்த ரேஞ்சில் இன்ஃபோசிஸுடைய ஷேர் ப்ரைஸ் இருக்குது. 52 வாரங்களில் அதிகபட்சமாக போனது 1,673, இறங்கினது 1,185. அதனால் நம்பிக்கை இருக்குது தம்பி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இன்ஃபோசிஸ் கம்பெனியெல்லாம் அவ்வளோ ஈஸியில் யாராலையும் அசைக்க முடியாது. ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கிற கம்பெனி. அண்ட் புதுசாக ஒரு டெக்னாலஜி வருதுன்னா அந்த டெக்னாலஜியை இமீடியட்டாக அடாப்ட் பண்ணி அதிலிருந்து எப்படி அடுத்த லெவல் க்ரோத்தை காமிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. நிச்சயமாக அதில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இந்த கம்பெனிக்கு வந்து 19,000 crore மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான புது டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறதுக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்ஃபோசிஸ் கம்பெனி தயங்க மாட்டாங்க அப்படின்னு நம்பலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிக்சான் டெக்னாலஜி. டிக்சான் டெக்னாலஜி பற்றி என்ன மேட்டர்னா, ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து ஒரு ரூலை கொண்டு வாங்கல, அதாவது லேப்டாப்பெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே டிக்சான் டெக்னாலஜி ஷேர் வந்து டக்குன்னு மேலே போச்சு, பயங்கரமாக ஜம்ப் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ன்ற ரேஞ்சுக்கு 4,860 ரன் க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட்டாக 52 வாரங்களில் இறங்குனதுன்னு பார்த்தீங்கன்னா 2,553 தான். அதிகபட்சமாக போனது 4,925. இந்த 4,925 அப்படியே பைபாஸ் பண்ணி வேறு லெவலில் ராக்கெட் வேகத்தில் போகும் போல் அந்த மாதிரி வந்து வேகமாக ஓடிக்கிட்டு இருக்குது இந்த கம்பெனி ஷேர். ஏற்கனவே ஜொமேட்டோ பற்றி நானும் குருஜியும் பேசிகிட்டு இருக்கும்போது டிக்சான் டெக்னாலஜி தான் லேப்டாப்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலையே, ஆனாலும் ஏன் அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு மேலே போகுது அப்படின்னு நான் கேட்டதுக்கு குருஜி என்ன சொன்னார்னா, அவங்க கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சர் தான். ஸோ லேப்டாப் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு நம்பிக்கையில் வந்து மக்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே நேரத்தில் அந்த வீடியோவில் ஃபார்ம் மொபைல் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து ஒரு நண்பர் வந்து
டிக்ஸான் டெக்னாலஜி தான் ஏசர் கம்பெனியுடைய லேப்டாப்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க 2021 பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் நம்ம கொடுத்தாரு. இது உண்மையா இல்லையா அப்படின்னு நானும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 2021 டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வந்து ஏசர் கம்பெனி கூட ஒரு டைப் பண்ணியிருக்காங்க, லேப்டாப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கிடச்சிது. ஸோ அது வந்து உண்மைதான். இது ஒரு ஹெல்த்தியான கான்வர்சேஷன். நாங்களும் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும்பொழுது நிறைய புதுசாக கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறோம். அப்படி கற்றுக்கிட்டு வந்து சொல்கிறதுலேருந்து சில விஷயங்கள் மிஸ் ஆகும். அதை நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஸ்கஷனாக இருக்குது. இதை கண்டினியூ பண்ணிட்டே இருங்க அப்படிங்கிறதா தான் இப்போ நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். சரி, இப்போ என்ன விஷயம்னா ஏசர் கம்பெனியோட லேப்டாப்பை டிக்ஸான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களே, அதே மாதிரி அடுத்த ஒரு பல்க் ஆர்டர் வந்து நம்ம தலை முகேஷ் அம்பானி கொடுக்குறது ரெடியாக இருக்கார். ஏன்னா ரீசெண்டாக தான் ரிலையன்ஸ் கம்பெனியுடைய ஜியோ புக், அதாவது ஜியோ லேப்டாப் 16,499 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சு. ஓகே, இந்த லேப்டாப்பெல்லாம் ஆக்சுவலாக வந்து சைனாவிலேருந்து தான் தயாரிக்கிறாங்க, மேட் இன் சைனாவாம். ஜியோ புக் லேப்டாப்பை தயாரித்து கொடுக்குற சைனீஸ் கம்பெனி எதுனா எம்தூர் டிஜிட்டல் டெக்னாலஜி கோ லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. ஆக்சுவலாக இந்த ரூல் போட்டாங்கல்ல, இந்த ரூல் போடும்போது நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு டவுட்னா, ஜியோவுடைய லேப்டாப் லான்ச் ஆகுது. லேப்டாப் வந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி லான்ச்சுன்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி கவர்மெண்ட் கிட்டேருந்து இப்படி ஒரு ஆர்டர் வருது, லேப்டாப் வர இம்போர்ட் பண்ணக்கூடாது, இம்போர்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் வருது. ஸோ ஜியோவுடைய இந்த லேப்டாப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஆர்டரை வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. முகேஷ் அம்பானி பின்னாடி இருந்து ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்கன்ற மாதிரி அரசல் பரசலாக பேசிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் பேன், அதாவது இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, அதனால ரிலையன்ஸ் கம்பெனிக்குமே பிரச்சனை தான். ஸோ ரிலையன்ஸ் கம்பெனி என்ன பண்ண போகிறாங்களாம், இந்தியாவிலேயே இந்த லேப்டாப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட் வந்து 99.9% டிக்ஸான் டெக்னாலஜிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த லேப்டாப் மேனுஃபேக்சரிங்கில் அடிபடக்கூடிய இன்னொரு பேர் வந்து சான்மைனா கம்பெனி ஏன் இந்த இடத்துக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1670 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த கம்பெனி கூட நாங்கள் ஜாயின் வெஞ்சர் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு 2022 அனௌன்ஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4G 5G டெக்னாலஜியில் வரக்கூடிய டெலிகாம் எக்யூப்மெண்ட் தயாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் தயாரிக்கிறதுக்கு இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறது ரிலையன்ஸ் வந்து பிளான் பண்ணாங்க. அதனால் அது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரிலையன்ஸுடைய 999 ரூபாய்க்கு வந்த இந்த ஜியோ பாரத் ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோனை வந்து டிக்ஸான் டெக்னாலஜிஸ் தான் தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஏசர் லேப்டாப் தயாரிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து நிறைய மொபைல் ஃபோன், சாம்சங்லேருந்து நிறைய மொபைல் ஃபோனை டிக்ஸான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ரிலையன்ஸுடைய ஜியோ புக்கை டிக்ஸான் டெக்னாலஜி தான் தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வெளிவரலாம். அந்த நாள் என்னைக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஏற்கனவே ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு கம்பெனி டிக்ஸான் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனியுடைய Q1 ரிசல்ட் பார்த்தோன்னா 3272 கோடி ரெவன்யூ, 67 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அண்ட் வந்து சீக்வென்ஷலாக 81லேருந்து 67 குறைஞ்சிருக்கு. பட் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் இயர் ஜூனோட கம்பேர் பண்ணும்போது 45லேருந்து 67 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 270 கோடிக்கு மேலே வச்சிருக்க ஒரு கம்பெனி டிக்ஸான் டெக்னாலஜிஸ். அண்ட் ROE பார்த்தீங்கன்னா 22க்கு மேலே இருக்குது, ROCயும் 25க்கு மேலே இருக்குது. இந்த கம்பெனி பெரிய அளவில் கடன் கிடையாது, 200 கோடி இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனியுடைய 5 வருட CAGR க்ரோத் எப்படி இருக்குது, ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33% மேலே இருக்குது. அதுக்கப்புறம் கம்பெனியுடைய மீடியன் சேல்ஸ் க்ரோத்தும் 15.7 இருக்குது கடந்த 10 வருடங்களில். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க ஒரு கம்பெனியாக டிக்ஸான் டெக்னாலஜி இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் மட்டும் இவங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னா அப்புறம் கையிலே பிடிக்க முடியாதுங்க, வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிப்போம். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுடைய ஹீரோ நதன் ஆண்டர்சனில் ஆரம்பித்து டிக்ஸான் டெக்னாலஜியில் முடிச்சிருக்கோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக இதில் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ் மட்டும் தான் தவிர சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறது இல்லை. அதனால் இந்த ஷேர்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.